அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். லக்னம், ராசி பதிவுகள் தொடர்ச்சியாக நம்ம இந்த பதிவுல மேஷ லக்னம், கும்பராசியை பற்றி நம்ம பார்க்க போறோம். லக்னம்னா என்ன, ராசினா என்னங்கிறத நம்மளுடைய சேனல்ல விளக்கமா நம்ம பதிவிட்டிருக்கோம். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் ஷார்ட்டா லக்னம்னா ராசினா என்னங்கிறத சொல்லிட்டு நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். லக்னம்ங்கிறது செயல், ராசிங்கிறது மனநிலை. உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் குறிக்கக்கூடியது லக்னம். அந்த செயல்களை நீங்க எந்த மனநிலைமையில நினைக்கிறீங்கன்னு அப்படிங்கிறது தான் ராசி. அதே மாதிரி நீங்க எந்த மாதிரி சிந்திச்சு செயல்பட போறீங்கிறது பாத்தீங்கன்னா சிந்தனைய ராசியாவும் செயல்பாடுகளை லக்னமாவும் அது குறிக்கும். அப்ப இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, லக்னத்தை மேஷத்திலையும் சந்திரனையும் கும்பத்திலையும் நான் போட்டிருக்கேன். அப்ப மேஷ லக்னமும் கும்பராசியிலையும் பிறந்தவங்களா இவங்க இருப்பாங்க. அப்ப இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நம்ம அந்த பதிவுல பார்க்க போறோம். இவங்களுமே ஒரு வேலையை தொடங்கும் போது அதிகமா வேகத்தோட செயல்படுவாங்க. ஆனா அந்த வேலையில சுதந்திரத்தை எதிர்பார்ப்பாங்க. யாரும் இவங்கள தலையிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இடையில இவங்க பண்ணிட்டு இருக்க வேலையில யாராவது தலையிட்டா அதை விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ இவங்க யாரும் கட்டுப்பாட்டிலையும் இவங்க இருக்க மாட்டாங்க. சுதந்திரமா செயல்படுங்கிறது விருப்பம் தான் இவங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்புலாம் இவங்க கிட்ட தான் இருக்கும். இந்த கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாமே இந்த கும்பராசியில நிறைய பேர் இருப்பாங்க. அதுல இவங்களுக்கு ரொம்ப அதிகமா ஆர்வம் இருக்கும். ஸோ அதனால சயின்டிஸ்ட்ல நிறைய பேர் இந்த ராசியில பிறக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி மற்றவங்கலாம் ஒரே மாதிரியான சிந்தனையில இருப்பாங்க. இவங்க மட்டும் பாத்தீங்கன்னா வித்தியாசமான முறையில சிந்திச்சு வாழ்க்கையில புதுமையான கண்டுபிடிப்பும் முன்னேற வேணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதை எப்படி ஒரு புதுமையா தீர்க்கணும் அப்படிங்கிறதுல இவங்க முயற்சி செய்வாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும், அது ஈஸியா தீர்ப்பாங்க. ஆனா அதே வழியில இல்லாம வேற வழியில பண்றதுனால இவங்களை மறுபடியும் அந்த பிரச்சனை வராம இருக்கணுங்கிறதுக்காண்டி இவங்க அந்த மாதிரி செய்வாங்க. தங்களுடைய கருத்துக்களை தைரியமா வெளிப்படுத்துவாங்க. எல்லாருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு உள்ள கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு தயங்கப்பட மாட்டாங்க. அதே மாதிரி மனதுல பட்டது எல்லாத்தையும் உடனடியா சொல்லாம கரெக்டான சரியான நேரத்துல சொல்லக்கூடியவங்க தான் இவங்க. இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள்ங்கும் போது நண்பர்கள், சமூக வட்டாரத்திற்கு இவங்க முக்கியமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பல மனிதர்களுடைய பழங்கும் திறனும் உங்களுக்கு இருக்கும். புது புது மனிதர்கள், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் டு இந்த லாங்குவேஜ் உள்ள மனிதர்கள்ட்ட கூட இவங்க ஈஸியா பழகக்கூடிய திறமை இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு இவங்க திறமையான மொழி மொழிகளும் கத்து வச்சிருப்பாங்க. ஆனா அதுல யார் உங்களுக்கு நெருக்கமா இருக்கணுங்கிறது இவங்க தான் தேர்ந்தெடுத்து வச்சுக்குவாங்க. எல்லாரு கூடயும் பழகுவாங்க. அதுல முக்கியமா யாரு கூட நெருக்கமா இருக்கணும்னு இவங்க தான் தேர்ந்தெடுத்து வச்சுக்குவாங்க. அதே மாதிரி இவங்களை யாராவது கட்டுப்படுத்த நினைச்சா அவங்கள விட்டு விலகி போயிடுவாங்க. இவங்க ரொம்ப குடும்பத்தை நேசித்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு தனக்கென்ன தனியா ஒரு இடம் வேணுங்கிற மாதிரி இவங்க எப்போதுமே தனிமையில இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கு தனிமையில ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல புதுமையான தொழில்நுட்பமோ அல்லது புதிய முறைகளை பயன்படுத்த விரும்புவாருங்க. ஒரே மாதிரியான வேலையை தொடர்ந்து செய்யறதுக்கு இவங்களுக்கு சலிப்பு ஏற்படலாம். அதனால அடிக்கடி வேலைகளை மாற்றி புதுமையான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையோட எதிர்கால பற்றி சிந்திக்கக்கூடிய மனநிலைமை உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை முழுமையா ஆர்வத்துடன் செயல்படக்கூடியவங்க. சில நேரங்கள்ல ஒரு வேலையை வேகமா தொடங்கி விட்டு வேறு விஷயத்துல கவனம் செலுத்துறதுனால அந்த வேலை பாத்தீங்கன்னா சரியா முடியாம கூட போகலாம். பண விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான வாய்ப்புகளை தேடுவாங்க. அதாவது ஒரு டைரக்டா பணம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் பணம் வரக்கூடாது, இன்னொரு பக்கம் பணம் வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை யோசிச்சு பணத்தை தேடுறதுல இவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அநியாயம் இந்த மாதிரி இடத்துல நடக்கிற இடத்துல எதிர்த்து பேசுவாங்க. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா இவங்க சமநிலையை எதிர்பார்ப்பாங்க. எங்க நியாயம் இருக்கோ அதை பத்தி நியாயம் தர்மம் பேசக்கூடியவங்க. அதே மாதிரி மற்றவங்க நம்மளை பத்தி தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதனால இவங்க எண்ண ஓட்டத்தை இவங்க மாத்திக்கொள்ள மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. அதே மாதிரி மனசுல ஒரு புதுசா ஒரு யோசனை தோன்றுச்சுன்னா அதை உடனே செய்யணுங்கிற ஆர்வம் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்ப இந்த மேசலக்கண கும்பராசியில பிறந்தவங்களுக்கு செயல்ல வேகமும் சிந்தனையில புதுமையும் வாழ்க்கையில் சுதந்திரமும் இலக்கை அடையிறதுக்கு தனித்துவமாக யோசிப்பதும் இதுதான் பாத்தீங்கன்னா இவங்களோட முக்கிய தன்மையாக இவங்களுக்கு இருக்கும்.
அப்ப இந்த மேஷ லக்னத்துல பிறந்து கும்பராசியா வரும்போது லக்னத்துல இருந்து எண்ணி 11வது வீடா வருது. ஸோ இது லாப வீடா வருது. அப்ப இந்த லக்னத்துல பிறந்தவங்க எல்லாமே தான வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இவங்க இவங்களுக்கு வந்து புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுங்கிறது இவங்க ரொம்ப அளவு அதிகமான ஆசைகளா இருக்கும் உங்களுக்கு. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.